மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 25ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி, மணி, நம்ம மாயா, பாட்டி 4 பேரும் ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா மாயா, கவலைப்படாத, நம்ம திருவிழாவுக்கு போயிட்டு மறுபடி வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக சீனு உன்னை பற்றி நல்லா புரிஞ்சிருப்பான். அதே மாதிரி தானாவும் அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுவான். அதன்படி நான் கொண்டுட்டு வந்துடுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, பாட்டி நான் கூட மாறிடுவேன், சீனு என்னைய லவ் பண்ணா கண்டிப்பாக மாறிடுவான். அவன் மனசில் கொஞ்சமாவது என் மேலே காதல் இருக்கும். ஆனால் தனா விஷயத்தில் அப்படி இல்லை பாட்டி. கார்த்தி மேலே அவ்வளோ காதலோடு இருந்தா தனா திடீர்னு கதிரை கல்யாணம் பண்ணா அவன் மனசு எப்படி பாடுபட்டிருக்கும். கண்டிப்பாக அவள் ரொம்ப அப்செட்டில் இருப்பாள். அவள் கண்டிப்பாக உடனே கதிரை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அடியே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சம்மந்தி அம்மா, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, இங்கே பாருங்க அண்ணி, இது எல்லாம் என்னுடைய பிளான் தான் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் தான் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அந்த நேரம் இன்னொரு பக்கம் பத்மாவையும் சீனுவையும் காமிக்கிறாங்க. பத்மா நேராக சீனுவை பார்த்து, இங்கே பாரு சீனு, அந்த அத்தை வந்துட்டு இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய பிளான் இருக்குது. இந்த கோவில் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே பொய். இதுக்கு முழு காரணம் என்ன தெரியுமா? உன்னையும் மாயாவையும் ஒன்று சேர்க்கணும், நீ வந்துட்டு கோவத்தை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அத்தை எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது உங்கள் அப்பாவோட பிளான் கூட தான் அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, அம்மா எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, டேய் நான் கண்டிப்பாக சொல்ல முடியாதுடா, ஏற்கனவே அவங்கக்கிட்டேருந்து அவங்க பிள்ளைய பிரித்து நான் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன்னு கோவத்தில் இருக்காங்க. இப்போ ஒன்றையும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னைய வந்துட்டு அண்ணன் தான் தப்பாக நினைப்பாரு. அதனால் நீ வந்துட்டு போய் தாண்டா ஆகணும். நீ கவலைப்படாத சீனு, நீ கண்டிப்பாக மாற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மாயா இருக்கா பாரு, அவள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீ என்றைக்குமே மாயாவை மன்னிக்க மாட்டே அப்படின்னு தெரியும் அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, ஆமாம்மா ஆமாம்மா, நான் கண்டிப்பாக வந்துட்டு மாயாவை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவள் எனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. அவள் அப்படி எதுக்காக இதை பண்ணா அப்படிங்கிறத கூட என்கிட்ட சொல்லலை. இல்லை அப்போ நான் அவளுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ கண்டிப்பாக என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பாக அவள் கூட பேச மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ தாண்டா என் புள்ள, கரெக்டா நான் சொல்கிறத கேட்குற. அவர் இருக்காரே, கொஞ்சம் கூட நான் சொல்கிறதே கேட்குறதே இல்லை. அந்த மாயா அப்படித்தான் என்னதான் அந்த மணிக்கு சொக்குப்படி போட்டு வச்சிருக்காளோ தெரியல, என்ன சொன்னாலுமே அவரை நம்புறாரு அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, இப்பதாம்மா நீ சொன்னது எல்லாமே சரின்னு வருது. கண்டிப்பா மாயா அவங்க அம்மாவுக்காக நம்ம குடும்பத்தையே பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா, அதே மாதிரி பழி வாங்கிட்டா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, அங்க பாட்டி போனதோட கண்டதையும் சொல்லி உன்னையும் மாயாவையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. நீ கண்டிப்பா அவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு சீனு சொல்றாரு, அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பத்மா சொல்கிறாங்க, சரி சீனு நீ கிளம்பு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தானா சரியான கோவத்தில் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பாட்டி இப்படி சொல்லுவாங்க, சே அப்படின்ட்டு கோவத்தில் இருக்க. அப்போ கதிர் அங்கேருந்து வந்துட்டு நேராக தானா கிட்ட, இங்கே பாருதுண்ணா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கிளம்ப வேணாம், உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு. அப்போ தனா நேராக கதிரை பார்த்துட்டு, நீ நினச்சதை சாதிச்சுட்டு என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு. கதிர் கேட்குறாரு, என்ன தனா இப்படி சொல்கிற அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, ஆமாம் நீ என் கழுத்தில் தாலி கட்டின பிறகு நீ இழுத்த இழுப்புக்குத்தானே நான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருதுண்ணா, என்றைக்குமே நான் உன்னை எதுக்குமே கட்டாயப்படுத்த மாட்டேன். உன்னுடைய திறமையில நீ நம்பிக்கை வை, உனக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோ அப்படி இரு, நான் என்றைக்குமே உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப தனா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இவன் தியாகி மாதிரி பேசுறான். அப் இருக்கட்டும், கோயில் திருவிழாவுக்கு போன பிறகு நான் யாருன்னு இவனுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு தனா சரியான கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி இங்கேருந்து வந்துட்டு தனா கிட்ட, தனவா ஓ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியாம்மா அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க இல்லம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இரு உனக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண தனா கேட்குறாங்க, அம்மா நான் கட்டாயம் அந்த கோயில் திருவிழாவுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு. இப்போ ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, அந்த கோயில் திருவிழா எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா, நீ போனா கண்டிப்பா உனக்கான விடை ஏதாவது கிடைக்கும். நீ இப்படியே காலம் ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்காத, உனக்குன்னு எதிர்காலம் இருக்குல்ல அப்படின்னு. அப்ப தானே சொல்றாங்க, எங்கம்மா என்னுடைய எதிர்காலத்தை தான் அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டானே அந்த கதிர் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, இன்னாருக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு தலையில் எழுதியிருக்கு. உன் விதிப்படி அப்படி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை என்னைக்குமே நீ மாத்தவே முடியாது. நடக்கிறத ஏத்துக்கிட்டே நீ வாழ்ந்துதான் ஆகணும். நீ பேட்மிண்டன் விளையாடி சாதிக்கணும்னு நினைக்கிறியல்ல, ஒரு கோச்சா இருந்து கார்த்தி உனக்கு உதவி பண்ணட்டுமே, நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு தானா சொல்றாங்க, எப்படிம்மா இதுக்கப்புறம் கார்த்திக் சாரோட முகத்துல போய் நான் முடிக்க முடியும், கண்டிப்பா என்னால முடிய முடியாது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி அதை விட பெஸ்ட் கோச்சா ஒருத்தர்கிட்ட சேர்த்து விடுறோம், நீ உன் திறமைய காட்டி நீ ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, சரி அதை விட இப்போதைக்கு நீ கோயிலுக்கு போ, உனக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்க, கண்டிப்பா உனக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் தனாவும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. அப்ப ரகுராம் நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா நீனும் ஊருக்கு கிளம்புறியாம்மா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, ஆமாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, போயிட்டு நல்லபடியா வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டியை பார்த்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, என் பொண்ணுக்கு இப்பதான் ரொம்ப பெரிய சங்கடம் நடந்துச்சு, இதனால அவ மனசு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க தான் வந்துட்டு என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ இதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, சரி என் பொண்ணோட சேர்த்து நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா ரகுராம், நான் என் பேர பிள்ளைங்கள ஊரை சுத்தி காமிக்கிறதுக்காக தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு போறேன், நீ கோயில் திருவிழா அன்னைக்கு வந்தா போதும், குடும்பம் எல்லாருமே சேர்ந்து வந்துருங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரிக்கு விஷயம் தெரிய வருது. ரகுராம் வந்துட்டு ஜோடி ஜோடியா அவங்க பாட்டி வீட்டுக்கு பொண்ணுங்களையும் பையன்களையும் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அப்ப பசுபதி கேக்குறாரு, நம்ம எல்லாருமே இங்க அவமானப்பட்டு இருக்கோம், அங்க சகஜமான வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த தனா கண்டிப்பா கதிரை ஏத்துக்க மாட்டா அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா அவ இப்படி மாறுவான்னு நினைக்கவே இல்லை. என்ன கார்த்தி, உன் காதலி தானா, இத்தனை நாளும் அந்த தனா உன்னை ஏமாத்திட்டு இருந்திருப்பா போல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா எனக்கு தனாவை பத்தி நல்லா தெரியும், அவ கண்டிப்பா கதிரை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் எப்படி எல்லாருமே சேர்ந்து கோயில் திருவிழாவுக்கு போறாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அது ஜானகியும் மாயாவும் தான், அவங்க தான் தனக்கிட்ட கண்டதையும் சொல்லி கண்டிப்பா அவளை கோயில் திருவிழாவுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இது நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு, கூட்டத்தோட கூட்டமா அந்த மாயா அப்புறம் அவங்க குடும்பத்துல உள்ள யாராவது ஒருத்தவங்களை தீர்த்து கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு பசுபதி கேட்குறாரு, என்ன புவனேஸ்வரி சொல்ற அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நேரம் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அப்ப நடக்கிற விஷயத்த நம்ம தான் சாதகமா பயன்படுத்திக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அந்த ஊருக்கு கால் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ரவுடிகளை பயன்படுத்தி அந்த மாயா சீனு அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தல தீர்த்து கட்டுறதுக்கு வழி தேடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்கமா, பசுபதி குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப கோவப்படுவேன், ஆனா இப்ப நீயே சொல்ற, கேட்கவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, எத்தனை நாள் தான் நானும் அந்த குடும்பத்தை விட்டு விலகியே இருக்கிறது, நானும் இப்ப பழிவாங்கலாம் அப்புறம் பழிவாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் தவிர்த்து
எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, சரியான முடிவெடுத்திருக்கம்மா, நீ கவலைப்படாத, உன்னுடைய முடிவுக்கு நாங்கள் எப்போவுமே துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேனசி பண்ணி நேராக நம்ம மாயா தனாவை காமிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, 4 பேரும் அப்படியே நின்னுங்க, உங்களுக்கு ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ மணி நேராக பத்மா கிட்ட, பாத்தியா எங்கள் அம்மா எப்படி வந்துட்டு வரவேற்கிறாங்கன்னு, உனக்கு கொஞ்சமாவது மருமைகளை மதிக்க தோணியிருக்கா அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்னங்க ரொம்ப ஆடாதீங்க, இங்கே 2 நாள் தான் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் என் அண்ணன் வீட்டுக்கு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு. மணி சொல்கிறாரு, நீ ஏன் தான் இப்படி இருக்கேன்னே தெரியல அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்னங்க என் அண்ணன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு தெரியும்ல, நான் என் அண்ணனை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, உன்னை விட நான் என் சகல மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் மச்சான் மேலே, நானும் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மாவும் சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு பாட்டி வந்துட்டு 2 பேருக்கும் தனித்தனி ரூமை கொடுக்க, அப்போ தனா சொல்கிறாங்க, எனக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்கிறாங்க, ஏதனா அப்படியே போட்டேன்னு வச்சுக்கேன், இங்கே பாரு, உனக்கும் தனா கார்த்திக்கு கதிருக்கு தான் கல்யாணம் ஆகிட்டுல, அப்புறம் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் சொல்கிற மாதிரி நீ தங்கி தான் ஆகணும், இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு. இது கேட்டுட்டு தனாவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போக, பாட்டி நேராக கதிரை பார்த்து, இங்கே பாரு கதிர், இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, இந்த கோவில் திருவிழாவில் தனாவோட மனசை நீ எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டு அவளை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா கோயில் திருவிழா வருது. கோயில் திருவிழா ரொம்ப சூப்பராக நடக்குது. அங்கே ஸ்ரீ அப்படிங்கிறவர் வேஷம் போட்டுட்டு ஆடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ரகுராமும் ஜானகியும் திருவிழாவுக்கு வராங்க. அப்போ ரகுராம் ஜானகிட்ட பேச மாட்டார். ஆனால் என்ன பண்ணுறது, ஜோடியாக தானே ஆகணும். பாட்டி நேராக அவங்க 2 பேரையும் வரவேற்று கூட்டிகிட்டு வர, அப்போ 2 பேரும் பேசாமல் வரதை பார்த்துட்டு பாட்டி நேராக ரகுராம் கிட்ட, ஏன் பரகு என்னப்பா நடக்குது இங்கே, நானும் அன்னைக்கு பார்த்தேன், 2 பேரும் பேசிக்கல, இப்பயும் பார்க்குறேன், 2 பேரும் பேசிக்காமே இருக்கிறீங்களே, ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா அப்படின்னு. அப்போ ரகுராம் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஜானகியும் அமைதியாக இருக்க, அப்போ மணி நேராக பாட்டியை கூப்பிட்டு, அம்மா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் கேட்காங்க, என்னடா பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது மாதிரி தனா கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அண்ணி சொன்னதுனால மச்சான் ரொம்ப கோவத்தில் இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது, சரி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமா, அது சரி, இப்போ 2 ஜோடியை சேர்த்து 3 ஜோடியை சேர்த்து வைக்கிறேன்னா எப்படா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. மணி சொல்கிறாங்க, அம்மா உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, கண்டிப்பாக அவங்கள ஒன்று சேர்த்து வைப்பேன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரிடா நானும் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நேராக எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் வராங்க. வந்ததோட பாட்டி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முளைப்பாரி ஆரம்பிச்சிரும், எல்லாருமே முளைப்பாரிக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு. உடனே தனாவும் மாயாவும் சாரி கட்டிட்டு ரெடி ஆகுறாங்க. முளைப்பாரியை தூக்கி கொண்டு போய் மாரியம்மன் கோவிலில் வச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ கருப்பசாமி சாமி ஆடுறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் குறி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து மாயா நேராக அவர்கிட்ட, என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் சீக்கிரம் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை தாயி, உன்னை புரிஞ்சிக்காம தான் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க, ஆனால் கவலைப்படாத, கண்டிப்பாக உன் மனசில் உள்ள அந்த நல்ல குணம் ஒரு நாள் வெளியில் தெரிய வரும், அப்போ எல்லாருமே உன்னை ஏற்றுப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி சொல்கிறாரு. அப்போ ஜானகி நேராக கருப்பசாமியை பார்த்து, எங்கள் வீட்டில் இன்னுமே பல பிரச்சனைகள் இருக்குது, கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு கருப்பசாமி சொல்கிறாரு, உன் வீட்டில் ஒரு தெய்வம் இருக்கே, இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணவே இல்லை, அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, உண்மை பொய் உன் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு, நீ பொய்யை முதல்ல தூக்கி எறி, உண்மை கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும், உன் பொண்ணு உனக்கே துரோகம் பண்ணுவாளா, நீ நினச்சி பாரு, உன் பொண்ணு எதுக்காக இங்கே இருக்கா,
அப்படிங்கிறத யோசனை பண்ணிப்பாரு. அவன் நினைச்சிருந்தா என்னைக்கோ இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வர்றான். ஆனா நீ புரிஞ்சுக்காம அவன் மேலேயே பழி போடுறியல்ல. உன் பொண்ணு வாழ்க்கை வீணா போறதுக்கு அவ எப்படி காரணமா இருப்பா? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு சொல்ல. அப்ப ரகுராம் கேக்குறாரு, ஐயா எனக்கு புரியல அப்படின்னு. அவரை நேரா மாயாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு, இவ உன் பொண்ணு, இவ செத்தாலும் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப கருப்பசாமி சொல்றாரு, இவளை நீ ஒதுக்கி வச்சேன்னா குடும்பத்துல கலவரம் தான் நிகழும். உனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னா உனக்கு சந்தேகமா இருக்கிற அந்த ஆளை பிடிச்சி விசாரி, உனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. ரகுராம் கேட்குறாரு, எனக்கு யாரு மேலேயும் சந்தேகம் இல்லையா அப்படின்னு. அப்ப கருப்பசாமி சொல்றாரு, இங்க பாரு, அந்த கார்த்தி இருக்கானே அவன் நல்லவனே கிடையாது. அவன் வச்சிருக்க அந்த ஃபோனை வாங்கி பாரு, உனக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு. அப்ப டக்குன்னு மாயா சொல்றாங்க, ஐயா வேணாம் அப்படின்னு. அப்ப கருப்பசாமி சொல்றாரு, இங்க பாருமா, உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்துல உள்ளவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ இதை முடிவு பண்ணிதான் ஆகணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, இல்லையா பெரியப்பா இதனால ரொம்ப வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் கடவுள் பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இருக்க ரகுராம பார்த்துட்டு, இங்க பாரு ரகுராம், நான் சொன்னதை செய், உனக்கான உண்மை தெரிய வரும் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்ல ஜானகிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப ரகுராம் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போக, அப்ப மாயா நினைக்கிறாங்க, நம்ம எப்படி வந்துட்டு பெரியப்பாவை தடுக்கிறது அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அப்ப ஜானகி நேரா ரகுராம்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல. ரகுராம் சொல்றாரு, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் கதிர் வந்துட்டு நேரா மாயா கிட்ட, என்ன மாயா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், பெரியப்பா அந்த வீடியோவை பாத்திரவே கூடாது. அப்படி அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்னே தெரியாது. பெரியப்பா ரொம்ப பாவம், அவர் ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, ஆமா, அவருக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல, அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமா இருந்தாலும் நம்ம எப்படியாவது வந்துட்டு காப்பாத்தணுமே, அந்த வீடியோவை பார்க்காம பெரியப்பா அந்த வீடியோவை பார்த்தாருன்னா ரொம்ப பெரிய தப்பாயிரும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, நடக்கிறது நடந்துதானே ஆகணும், இதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியாது மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல கதிர், கண்டிப்பா எப்படியாவது பெரியப்பா அந்த வீடியோவை பார்க்கறத நம்ம தடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.